بسم الله الرحمن الرحيم الحمد لله وحده لا شريك له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, இதா கான ثوبு نازلا على الكعبين ஃபஹல் தஸிஹு ஸலாத்து ஃபீஹி. கணுக்கால்களுக்கு கீழே தொங்கும் வகையில் கீழங்கியை அணிந்து தொழுதால் கணுக்காலுக்கு கீழே தொங்கும் வகையில் கீழங்கியை அணிந்து தொழுதால் அவருடைய தொழுகை சிஹத்தாகுமா என்று முன்வைக்கப்பட்ட கேள்விக்கு பதிலாக, சகோதரர்களே, ஆடை கணுக்கால்களுக்கு கீழே இறங்கியதாக தொங்கியதாக இருக்குமேயானால் அது ஹராம் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது, எந்த விதமான முரண்பட்ட கருத்தும் கிடையாது. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், ம அஸ்ஃபல மினல் கஅபைனி மினல் இஸார் ஃபஃபின்னார். சஹீஹான ஹதீஸ், புகாரியிலே லிபாஸ் என்ற அத்தியாயத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ம அஸ்ஃபல மினல் கஅபைனி மினல் இஸார், கணுக்கால்களுக்கு கீழே தொங்கும் வகையில் கீழங்கியை அணிந்தவர் நரகத்திலே புகுவார் என்று நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூறுகின்றார்கள். அதன்படிக்கு ஒரு மனிதன் அவனுடைய ஆடையை அல்லது கீழங்கியை அல்லது வேறு அணிகலங்களை ஆடைகளை உயர்த்துவது அவசியமாகும். கரண்டைக்காலுக்கு கீழ் தொங்கவிடாது உயர்த்துவது அவசியமாகும். அதே நேரத்திலே கணுக்கால்களுக்கு கீழே தொங்கும் வகையில் யாராவது ஆடை அணிந்து தொழுதால் அவருடைய தொழுகை சிஹத்தாகுமா என்பதிலே உலமாக்கள், மார்க்கறிஞர்கள் இரண்டு வகையான கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்கள். ஒன்று, சில உலமாக்கள் அன்ன ஸலாத்தஹு ஸஹீஹத்துன், அவருடைய தொழுகை சஹீஹானதாக நிறைவேறும், ஏனென்றால் அவர் ஔரத்தை மறைக்க வேண்டிய முறைப்படி கட்டாயம் மறைக்க வேண்டிய பகுதியை மறைத்து தொழுதிருக்கின்றார். இன்னொரு சாரார் அன்ன ஸலாத்தஹு லைஸத் பிஸஹீஹத்தின், அவருடைய தொழுகை சிஹத்தாகாது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர் ஔரத்தை மறைத்திருப்பது ஹராமாக்கப்பட்ட ஆடையின் மூலமாக மறைத்திருக்கிறார். வேறு உதாரணத்தையும் இங்கு நாம் குறிப்பிடலாம். அடாவடித்தனமாக பறிக்கப்பட்ட பூமியிலே தொழுகையிலே பேண வேண்டிய அர்கான்கள், சுரூத்துக்கள், சுனன்களை பேணி தொழுதால் தொழுகை சிஹத்தாகுமா என்பதிலே ஹிலாஃப் இருக்கிறது. ஒரு சாரார் சிஹத்தாகும் என்றும் இன்னொரு சாரார் சிஹத்தாகாது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். கணியத்துக்குரிய சகோதரர்களே, சிஹத்தாகாது என்று சொல்பவர்கள் என்ன காரணம்? ஹராமான உடையினால் ஔரத்தை அவர் மறைத்திருக்கிறார். ஔரத்தை மறைப்பது ஆகுமான மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்ட உடையாக இருப்பது நிபந்தனையாயிருக்கும். ஆகவே மனிதன் கால்களுக்கு கீழே அங்கிகளை தொங்கவிட்டவனாக தொழுதால் அவன் பெரியதொரு ஆபத்திலே இருக்கின்றான். அவன் அல்லாஹுவை பயந்து கொள்வது அவசியமாகும். அவனுடைய ஆடையை கணுக்காலுக்கு மேல் ஆகின்ற அளவுக்கு உயர்த்துவதும் அவன் மீது கடமையாகும். வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.